கல்யாணம் நடந்தாவே ஆபத்தாக போகுது. கனவுல கல்யாணம் நடக்கிற மாதிரி காலையில் கட்டுறான். பேதர் செத்து போயிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் நேரமாக ஆமாம் இது கனவாக இருந்துடக்கூடாதா அப்போ பார்த்து உண்மையாகவே அது கனவு. இதுக்கே ஆழமாக அவனுக்கு நடந்த விஷயத்தான் தைரியமாக சொசைட்டிக்கு சொல்ல முடியும். அதனால் அப்துல் கலாம் சார் சொன்னது வச்சு பார்க்கும்போது ஒரு ஆள் வரும். அவன் கடவுளோட தூதுன்னு நான் சொல்லுவேன். அது பிரார்த்தனையின் பலன். இந்த விஷயத்தை 3 மாதத்துக்கு முன்னாடியே அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்போது அவனுக்கு கனவு வரும். அது ஓரமாக தூங்குவான். எங்கேயோ போய்ப்பான். என்னென்னமோ பண்ணி இப்போ ஒரு அம்மாவுக்கு அவங்க பையனுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா ஏதோ மனசு எனக்கு கஷ்டமாவே இருந்துச்சு, நான் நினைச்ச மாதிரி என் பையனுக்கு இது நடந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மை. இப்போ மனசே இல்லையா? பெத்த தாய்க்கு சாப்பாடு போடல, பெத்த தாய் கொண்டு போய் அங்கே விட்டுறாங்க. புருஷனுக்கே சாப்பாடு போட மாட்டாங்க. மாமியா பொண்டாட்டியும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அவங்க அம்மாவும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நடுவாரத்தில் விட்டவங்களாம் இருக்காங்க. இவங்களோட சொத்தை அவங்க கொள்ளையடிக்கும், அவங்க சொத்தை இவங்க கொள்ளையடிக்கும். இவன் வேலையை அவன் போயிடக்கூடாது, அவனோட இது இப்படியே இருந்தால் அவன் ஜோல் எப்படி இருக்கும்? சோலும் கேவலமாக தான் இருக்கும். அதனால் நம்மளோட சோல் சுத்தமாக வச்சுக்கணும். அது வச்சுக்கும்போது நம்ம கனவுல வரக்கூடிய விஷயங்களும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் சமயத்தில் சொன்னங்காட்டி சொல்கிறேன், ஒருத்தனுக்கு கனவுல ஒரு நம்பர் கனவுல வந்துட்டே இருக்குது அடிக்கடி. ஒரு நம்பர் ஒரு 5 நம்பர். அந்த நம்பர் எங்கிட்ட ஜோசியம் பார்க்கும்போது கேட்காங்க, இப்படி ஒரு நம்பர் வந்துட்டே இருக்குதுங்க, இது என்ன நம்பர் இருக்கும் அப்படிங்கும்போது 5 நம்பர் இருந்தது. நான் சொன்னேன் மலேசியாவில் இருக்காங்க, இங்கே இந்த ஊரில் என்ன ஏதாவது நம்பரில் ஏதாவது உழவக்கூடிய இது இருக்குதா, ஏதாவது இருக்குதான்னு கேட்க, ஆமாங்க ஜாக்பாட்டுன்னு ஒன்று இருக்குது, அது ஒரு 2 வெள்ளி தான். 2 வெள்ளினா 34 ரூபா தான். நம்ம மாதிரி லாட்ரி ஏமாத்தோളം இன்னும் 2200 கேரளா லாட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா 5000ங்க இது செட்டு. அங்கே மொத்தமே 2 வெள்ளி தான். அதை போய் எடுக்க சொல்கிறேன். எடுத்தோடனே அவர் கிடச்சிருச்சு. அப்படி அந்த சோல் அருமையான சோல். இன்னைக்கு என்னன்னா, நீங்களே எனக்கு கை கொடுத்தாங்க கூட இது பொய்யா இருக்குமோ, இந்த கை உண்மையானா இவன் எதுக்கு கொடுக்கணும், ஒரு வேளை கொடுத்து விட்டுட்டானா இடையில அப்படின்னு சொல்லி இவனே கெடுத்துக்கான். அது மிகப்பெரிய தவறு. ஆனால் யோசிக்கிறது நமக்கு நல்லது தானே சார். ஆழம் தெரிஞ்சு காலை விடுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல. ஓரளவுக்கு ஆழம் தெரிஞ்சால் உள்ளே விட்டுடலாம், தப்பு கிடையாது. சிலதெல்லாம் இப்போ நானெல்லாம் கிணத்துக்குள்ளே குதிக்கும்போது ஷூட்டிங்கை போல் குதிக்க மாதிரி சீன் வரும். அந்த கிணறு எப்படிப்பட்டதுன்னு கேட்பேன். ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சதுன்னா இங்கெல்லாம் சென்டரில் குதிச்சா கரெக்டாக வரணும். நமக்கு சின்ன கால்குலேஷன் பண்ணி தான் ஆகணும். நீத்திலே தெரியாமல் குதிக்க தெரியும்னு சொன்னால் அது மிகப்பெரிய தப்பு. ஓகே, தெரியலன்னா போகாமல் இருக்கிறது நல்லது. அதுதான் நியாயம். சோல் ரொம்ப முக்கியமானது. சோல் எல்லாத்துக்கும் உங்களுக்கே கனவு வந்து ஆமாம், கனவு வரும். அதாவது யாருக்குமே இல்லை. அந்த கனவை ரசிக்க கற்றுக்கணும், பேச கற்றுக்கணும், அது கூட பேசணும், யார் வாங்கன்னு பேசணும். கண்டிப்பாக அந்த இடத்த போய் பார்க்கும்போது நான் உங்களுக்கு ஒரு கனவுல ஒரு இடம் வந்திருக்கும், கொஞ்ச நாளுக்கு அப்போ அந்த இடத்துக்கே நீங்கள் போவீங்க. ஆமாம், இது நம்ம நடக்க போகிறது முன்னாடியே நமக்கு வந்திருக்கும். அதெல்லாம் கிஃப்ட்டு ஒரு மனிதனுக்கு, எல்லாத்துக்குமே அமையாது. அப்படி வந்ததுனால் அதை பயன்படுத்தி கற்றுக்கணும். நானெல்லாம் கதையை படுத்துட்டு தான் யோசிப்பேன். அப்படியே கண்ணு மூடி இது பண்ணி இந்த சீனை எப்படி கொண்டு போகலாம். இது நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், அதே நான் கொஞ்சம் கனவையும் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சீனே கிடைக்கலைன்னா எனக்கு அதுதான் காப்பாற்றும். நிறைய டேரக்டர், நீங்கள் சினிமாவில் ஏகப்பட்ட டேரக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா இது சொல்லுவாங்க, ஆமாம் நான் கண்ணை மூடி யோசிப்பேன், அதுவாக உழுகும், அப்போ அதுவே ஸ்க்ரீன் பிளேவே பண்ணுவேன். பட்டவங்களும் இருக்காங்க. ஏமாற்றி அடுத்தவனை குற்றம் சொல்லி தப்பாக பேசி, பெண்களை தப்பாக பேசி, அவங்க அம்மாவை தப்பாக பேசி, வந்தவங்களை பேசி, யாராவது சொன்னாங்கன்னா அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி, இது பரவாயில்ல, இன்னும் ஓடி வண்டியில் பிளாக் பண்ணி கண்டந்தனமாக வெட்டிட்டு போகிறானே, அதெல்லாம் நியூஸ் பார்க்குறீங்கள, அந்த பைக் வருது பிளாக் பண்ணுறானுங்க, நிறைய ஜீவன் நினைக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் என்னது அராஜகம், தூர்மரணம். அவனால சாதாரண மரணம் இல்லை. அவன் சனியோட உச்சம். அவனுக்கு சனி தப்பான இடத்துல இருக்கும். அவனுக்கு வேலையே தொழிலே அதே மாறிடும். இதே சனி தான் என்ன. அப்போ அவன் ஜாதகத்தில் சனி ரொம்ப மோசமாக தான் அது சிக்கலாம். நிறைய ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் கொலகாரனுக்கெல்லாம் நான் ஜோசியம் பார்த்துருக்கேன். விட்டுருன்னு சொல்லிடுவான், இல்லை இது ஏன் வந்தது எனக்குன்னு கேட்டிருக்காங்க. நானே கண்டுபிடிச்சி உனக்கு இதோ நீ இப்படி ஒன்று வேலை பண்ணிகிட்ருக்குன்னு நான் சொன்னதெல்லாம் உண்டு. நிறைய அப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் நான் சந்திச்சிருக்கேன், மாற்றி விட்டுருக்கேன், ஆன்மீகத்தில் போக சொல்லியிருக்கேன். இப்படியே நிறைய இருக்குது. அதுக்கு நம்ம மாறணும், அது அடாப்ட் ஆகணும், மனசு வேணும். வழி இல்லை எனக்கு. தொட்டவன் மீண்டும் மீண்டும் அதே தொடரலாம்.
வேறு வழியில் நான் செய்ய வேண்டியது இருக்குது சார், நானும் எவ்வளவோ பொறுமையாக பார்த்துட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க கிளைமேக்ஸில். பொறுமைக்கு அளவே கிடையாது, எல்லையே கிடையாது. அந்த எஸ்டிமேட் அந்த எஸ்டிமேட் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது அந்த பொறுமை வேணும். இதுக்கு கனவுலே அப்படி தான். ஒரு கனவு வருது அப்படின்னா அந்த கனவை நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கணும். அதுலேயே சில சோல்கள், சில அதிர்ஷ்டமான ஆட்கள் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் அதிர்ஷ்டம் நினைக்கிறீங்களோ அவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு போவாங்க. அதையும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். நிறைய பேர் அப்படி ஜெயிச்சிருக்காங்க. கனவுல வந்து நான் ஒரு விஷயம் பண்ணேன், நான் ஒரு தொழில் பண்ணேன், கனவுல வந்து சொன்னாங்க இதை போய் எடுத்தேன், கனவுல போய் நான் வந்து என்னை அந்த காலத்து புதையில எடுத்துருக்காங்க. ராஜாக்கள் கனவுல வந்து புதையில் போய் அந்த இடத்துல தோண்டியிருக்காங்க, புதையிலெல்லாம் கிடச்சிருக்குது. அந்த சோல் வேணும், அப்படி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஓகே. இப்போ கனவுல வந்து சிலதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், சிவன் லிங்கம்லாம் வந்தால் எந்த காரியம் எடுத்தாலும் அது வெற்றி அடையும் அப்படிலாம் சொல்லுவாங்களே, உண்மையா சார்? கனவு உண்மைதான். பாம்பு கடிச்சா யோகம், பாம்பு துரத்துனா யோகம். பாம்பு வந்து துரத்தி உங்களை கடிச்சு முழுங்கி நீங்கள் செத்துட்டேன்னு நினச்சி நம்ம அவ்வளோதான் செத்தே போயிட்டோம், எத்தனையோ தடவை செத்து போயிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் நேரமாக ஆமாம் இது கனவாக இருந்துடக்கூடாதா, அப்போ பார்த்து உண்மையாகவே இது கனவு, அப்போ உயிரோட இருக்கும். ஆமாம், இந்த மாதிரிலாம் சில பயமுறுத்துகிற மாதிரி கனவுகள்லாம் வரும். அதெல்லாமே நடக்கும். அது வந்தால் நல்லது. அவனுக்கு எதிர்காலம் வந்து அவ்வளோ பெரிய சிக்கல்லேருந்து அவன் தப்பிச்சு மேலே வாப்பான்னு அர்த்தம். கல்யாணத்தன்னைக்கு முன்னத்த நாள் வந்து அவனுக்கு தூக்கமே தெரிஞ்சா கல்யாணம் முதல் நாள் அவன் அன்றைக்கி நைட் தூங்கிட்டு எந்திரிக்க சொல்லுங்க, ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சுன்னு சொல்லுங்க. தூக்கம் வராதா சார்? ஒரு மூலையில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது இல்லை, நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆமாம், இந்த விஷயத்த வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே அவனுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்போது அவனுக்கு ஒரு கனவு வரும். அது ஓரமாக தூங்குவான், எங்கேயோ போய்ப்பான், என்னென்னமோ பண்ணியிருப்பான், எங்கேயோ கூட்டிகிட்டு போவான். இதெல்லாமே அவனுக்கு ஒரு பிரம்மையாகவே இருக்கும். அதெல்லாம் சந்திப்பான் எதிர்காலத்தில். அப்படி வரணும். நான் இப்போ கல்யாணமே ட்ராஜடியில் கல்யாணம் பண்ணேன் சார், 4 கத்தி வச்சு சொல்லுவாங்க, கொலையெல்லாம் நடக்க மாதிரி கனவு இது சார், கல்யாணம் அப்படி நடக்குமா சார் கேட்பாங்க. அப்போ வேணால் மிகப்பெரிய சண்டையில் அவங்க கல்யாணம் ஸ்டார்ட் ஆக போகுது அடையாளம் அது நமக்கு காட்டும். இது கனவு வந்து ஒரு மனுஷனை அதனால தான் கனவு காணுங்க, நிறைய பெரிய கனவு காணுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அடையும். சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் சொன்னது காரணம் என்னென்னா, அவங்க நிறைய கனவுகளை ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. பண்ணாமல் ஒரு வார்த்தை பார்க்காது. ஒரு வார்த்தை ஒரு தாள் சொல்கிறான்னா, அது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா இதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணாமல் ஒரு குத்து மதிப்பை அடிக்கவே முடியாது. ஒரு விஷயத்தே ஆழமாக அவனுக்கு நடந்த விஷயத்தான் தைரியமாக சொசைட்டிக்கு சொல்ல முடியும். அதனால் அப்துல் கலாம் சார் சொன்னது வச்சு பார்க்கும்போது கனவு காணுங்கள், பெருசாக காணுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அது வந்து நல்ல விதமாக காணணும். அது கண்டிப்பாக அந்த இடத்த போய் அடைவான், அந்த சோல் கூட்டிகிட்டு போகும். ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கு, சாதாரண நாள் சொல்லலை, ஒரு யோசிக்கணும். இப்போ அது உண்மைன்னா இதுவும் உண்மைதான். அதே மாதிரி சில பேருக்கு வந்து இப்போ அவங்களுடைய அம்மா வந்து விதவையாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு கனவுல வந்து விதவையாக இருந்த அம்மா வந்து சுமங்கலியாக வருவாங்க. இதுக்கு சில மீனிங்லாம் சொல்லுவாங்களே சார், அது என்னமோ சாமி கும்பிடணும், பரிகாரம் பண்ணணும், அதெல்லாம் எந்த அளவுக்கு? எக்ஸ்ட்ரா கல்யாணம் நடந்தாவே ஆபத்து போகுதுன்னு, கனவுல கல்யாணம் நடக்கிற மாதிரி கட்டுறான், ஆபத்து போகுதுன்னு. என்ன மாதிரி ஆபத்துகள் வரும் சார்? அவன் வாழ்க்கையில எவ்வளவு உப்பு தின்னானோ அதுக்கேற்ற செஞ்ச பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கிடைக்கும். கன்ஃபார்ம். அது நான் பண்ணாலும் நீங்கள் பண்ணாலும் யார் பண்ணாலும் அவன் தின்ன உப்பை அவனுக்கு தண்ணி குடிச்சாலும் அவன் முழுகின கடப்பாவை ஒரு நாள் பிச்சுக்கிட்டு வெளியில் அது கன்ஃபார்ம். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இந்த நாடே வந்து அவங்க அடிமையாக இருந்தாலும் அது ஒரு நாள் வெளியில் வராத. நானெல்லாம் கடவுள்கிட்ட போய் கேட்க, கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனால ஆட்சி ஆண்டு திட்டிட்டு இருக்கானே, இந்த ஜோசியத்தை இவ்வளோ கேவலமாக பேசுறானே, கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு உண்டிலாம் அவங்க சம்பாதிச்சுட்டு போயிட்டு இருக்காங்களே, கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா, அவன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான், அவனுக்கு போய் உண்டியில் பணம் போட்டுருக்காங்கல்ல, கட் பண்ணால் அவன் ஆட்சியிலே இல்லை, சம்மந்தமே இல்லாமல் அந்த இறங்குது. அப்போனா அந்த சோல் என்ன மாதிரி எத்தனை பேர் வேண்டியிருப்பாங்க. அதான் நடந்தது. பிரார்த்தனைகள் பலிக்கும்னு சொல்றீங்க. காசு கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனையா வச்சாலே பலிக்கும். இது அவ்வளவு இந்த நாடு அழியணும், இந்த உலகமே இருக்கக்கூடாதுன்னு நீங்க வேண்டிட்டே இருங்க. இவ்வளவு குற்றங்கள் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இந்த உலகமே அழிஞ்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து வரட்டும்னு நினைங்களேன். நடக்கும். அதான் சுனாமி. கண்ணகி பிரச்சனை எப்படி வந்தது? சிலம்பம் உடைச்சுன்னு ஏன் வந்து வெடிக்கணும் பூமி? கடவுளே இல்லைன்னு சொன்னவே தான் எழுதி அந்த புக்கை. கடவுளே இல்லைன்னு சொன்னவர் தான் எழுதியிருக்காரு. அப்போ பூகம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஆமாம். அப்போ ஏன் வந்தது அன்னைக்கு அவ்வளோ அட்டுழியும் நடந்தது, அங்கே வந்து விடியுது. இப்போ நிறைய அட்டுழியும், சாதாரண அட்டுழியும் எல்லாம் கிடையாது. 5 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, கிளவி, ஒரு பெண்ணை சும்மா என்ன அநியாயத்துக்கு. எங்கே இவங்களை யாரா நீங்களாம் எங்கேருந்துடா வந்தீங்க? அப்போ ஒரு ஆள் பார்ப்பான், அதுக்கு தடுப்பான், அதுக்கு வேணா வைப்பான்.
இது வந்து விதிப்படி நடக்கும். எல்லாத்தோட ஆத்மா இங்கே தான் சோல் வேலை செய்யுது. ஏன் விஜய் வந்து ஜெயிச்சாரு? யாருக்குமே விட தெரியாது. விஜய் நிறைய வந்து பேர் வந்து பெரிய லக்குன்றாங்க. ஒரு வருஷம் ஜெயிலுக்கு போய் பல போராட்டங்கள் நடத்தி கிடையாது. இந்த சோல் ஆளை உருவாக்கும். ஓ, பல சோல் சேர்ந்து ஆமா, செஞ்ச ஒரு எத்தனை பிரார்த்தனை. பெண்கள் அழுது இருப்பாங்க. நீங்க சிரிச்சவங்கள பார்த்துருக்கீங்க. சாக போறதுக்கு முன்னாடி கண்ணந்தனுமா வெட்டினாங்க அப்படின்னு அந்த வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஆத்மா என்ன பண்ணியிருக்கும்? கடவுள்கிட்ட வேண்டி இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் கண்டிப்பாக ஒரு ஆள் வருவான். அவன் கடவுளோட தூதுவன் நான் சொல்லலை. அது பிரார்த்தனையின் பலன். அவ்வளோதான். தூதுவன் அப்படின்னு அவங்களுக்குள்ள 2 கொம்பு முளைச்சா அது அவங்களுக்கு ஆபத்து. அதனால் ஒவ்வொருத்தோட சோலும் ரொம்ப முக்கியம், கனவுகளும் முக்கியம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன அடையாளம் தேவை. அது மச்சமாக இருக்கலாம், இல்லை ஒரு டேட்டுவாக பச்சையாக குத்தணும். குத்தும்போது அது வந்து இன்னும் நல்லா சொல்ல போனோம்னா சொர்க்கலோகமா நரகலோகமான்னு பிரிப்பாங்க. பிரிக்க போகும்போது என்ன ஆகும்னா இந்த பச்சை குத்துனவங்க எல்லாத்துக்குமே ஒரு அடையாளம். அதனால தான் கிறிஸ்டினையும் முஸ்லீம் வந்து ஆட்சி ஆளும்போது ஒரு சீல் வச்சு குத்துனாங்க. நீங்கள் அந்த காலத்தில் வச்சு 666 நெத்திலேயோ முதுகுலையோ குத்துவாங்க. இந்த கோட் ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் 666. ஏன் 666 ஏன் குத்துனாங்க? அப்போ முஸ்லீம்ஸ் வந்தாங்க, அவங்க ஒன்று 786 குத்துனாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இனத்தை சேர்ந்தவங்க இனம் கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ நான் ஒரு மீன் வரைஞ்சதுன்னா நான் மீன் வகையை சேர்ந்தவன், நாகக்குளத்தை சேர்ந்தவனா நாகக்குளத்தை சேர்ந்தவன். அந்த அடையாளத்துக்கு இது வச்சுருந்தாங்க. இப்போ அடையாளமே இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம், எப்போ ஜாதி வந்தது, அது வந்தது, இது வந்தது, நீ பெருசு நான் பெருசு அப்படின்னு ஆகி வேகமாகி போயிடுச்சு. அதனால் அடையாளம் முக்கியம். அது மாதிரி சின்னதாக ஒரு பச்சை குத்துனால தப்பு ஒன்று இல்லை. நீ சொர்க்கலோகம் போகணுமா நரகலோகம் போகணுமா அப்படின்னா நீ சொர்க்கலோகம் போகணுன்னா பச்சை குத்தணும், நரகலோகம் போகணுன்னா பச்சையை குத்த தேவையில்லை அப்படின்னா சாஸ்திரம் இருக்குது. இப்போ சொன்னங்காட்டி தான் ஞாபகம் வந்தது. இது எப்போவோ படித்ததுங்க. அப்பா இதை பற்றி பேசினாரு. இன்றைக்கி அந்த மச்சத்தை பார்க்க போய் இதெல்லாம் சொல்ல வேண்டியது.